ஒரு விஷயத்தை நினச்சா கேனத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் மெண்டல்தனமாகவும் இருக்குது. அதாவது யாராவது உலகத்தில் ஒரு கட்டின புருஷனை ஒரு கள்ளக்காதலைங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்லி தினம் தினம் நச்சரித்து டார்ச்சர் பண்ணுவாங்களா? அது என் வீட்டில் தான் நடக்குது. அவன் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன்னு சொல்லி யாரும் கோச்சுக்கிறாதீங்க. எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்காக இவ்வளோ வக்காலத்து வாங்கி எங்கள் அம்மா வீடு வரைக்கும் வீடு தேடி வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் அப்படி திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஆனால் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கூட தெரியாமல் சத்தம் இல்லாமல் கதவை திறந்து உள்ளுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு பேய் மாதிரி நிற்கிறான். பார்த்தவுடனே எனக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. ஏன் நான் வீடியோவில் பார்க்குறோமா இல்லை நேராக இது இல்லை ஒரு வேளை செல்ஃபோன் எதுவும் கிட்ட இருக்கான்னு பார்த்தா இவ தான் நிற்கிறான். ஆள் பார்த்தீங்களா? நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்பொழுது எலும்பும் தோலுமாக இருந்தான். ஒரு வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். எப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுக்கோ எடுக்கிறதுக்காக அவளுடைய ஃபோட்டோ கேட்டேன். அப்போ பார்த்தா ஈர்க்குச்சி மாதிரி இருந்தான். அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண புதுசுன்னு நினைக்கிறேன். இந்த வயிற்றில் தையலை போட்டு ஆப்ரேஷன் பண்ண புதுசுன்னு நினைக்கிறேன். கன்றாவியாக இருந்தாங்க. எலும்பு தோலுமாக ஓமக்குச்சி நரசிம்மே பேத்தி மாதிரி இருந்தான். ஆனால் நேற்று வந்து நிற்கிறா அத்தாடி அத்தை திண்டிக்கல் பல்காக இருக்காங்க. பண்ணி மாதிரி இருக்கா. கண்ணம்லாம் நல்லா உப்பி போய் நல்லா சாப்பிட்றா, நல்லா தூங்குறா, நல்லா வந்து கடலையை போடுறா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது மாத்திரம் இந்த காசு விஷயம்னு வரும்போது ஒரு கூளை கும்பிட போட்டு என்கிட்ட காசே இல்லை, எனக்கு திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதாவது வாங்கிட்டு வா அப்படி இப்படிங்கிறான். ஆனால் ரகசியமாக இவளுக்கு எங்கேயோ இருந்து யாரோ வந்து கறி மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து இவளை நல்லாத்தான் பார்த்துக்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. கேட்டால் வந்து பிள்ளைக்கு காசு போடு, எனக்கு காசு இல்லைன்னு அனுத்துறா. ஆனால் ஆள் நல்லா தின்னு புருக்காடா. கண்ணம்லாம் நல்லா இவ்வளோ கறி போட்டு கழுத்துக்கு கீழே பார்த்தா கறி இவ்வளோ தொங்குது. இப்போ தான் உண்மையிலே பார்க்குறதுக்கு பக்கா ஆண்டி மாதிரி இருக்கா. நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா அவளுடைய கேரக்டர் வைஸ் நான் சொல்ல வர்றேன். இவள் சொல்கிறா இல்லை, குடும்பத்தோடு வந்துருங்க, எங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, எத்தனை நாளைக்கு தான் அந்த கூத்தியாவே கதின்னு கிடப்பீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, செய்வனை வச்சுட்டாளா இல்லை பில்லி சூனியை வச்சுட்டாளா? நேற்று உங்களுக்கு தெரியாது, ஆன்லைனில் பேசுனது வேறு, ஆஃப் ஸ்க்ரீனில் பேசுனது வேறு. ஆஃப் ஸ்க்ரீனில் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டான். நான் அதெல்லாம் வர முடியாதுன்ட்டேன். நீ போனேன்னா தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு வருவேன். பல தடவை உனக்கு நான் சொல்லியிருக்கேன், சும்மா 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 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா. போனேன்னா அப்புறம் உன் மேலே உள்ள ஒரு மரியாதை வாங்க மேடம்பாங்க. அப்புறம் உனக்கு என்னம்மா வேலை, கிளம்புமா. சும்மா உனக்கும் வேறு வேலை இல்லை, உன் பொண்டாட்டிக்கு உன் புருஷனுக்கு வேறு வேலை இல்லை, அந்த வச்சிருக்கான் பாரு அந்த பொம்பளைக்கு வேறு வேலை இல்லை, போங்க. இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க. அவங்க இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வர்றாங்களா? நீ 6 வருஷமாக நீ என்ன ஆணி பிடுங்குனியா? இவ்வளவு நாள் கழித்து இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு என் புருஷனை கொடுங்க, என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்கன்னு சொன்னால் முதல்ல நீ அவனுக்கு பொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆதார் கார்டை நீ எடுத்து கொடுப்ப, அதில் இனிஷியல் எஸ் வரணும்ல, ஏன் உனக்கு சுமின்னு போட்டு ஏன் வந்திருக்கு? அப்போ ஆனந்தா உன் புருஷன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. இல்லை நான் போனால் அங்கே போய் என்ன அப்படியே கையை கட்டி அப்படியே சும்மா நின்றுவேனே? என்கிட்டையும் பல கேள்விகள் இருக்குல்ல. யாரை கேட்டுங்க இந்த அம்மாவுக்கு ஏன்னு வந்துச்சு பேர் எல்லாம் நான் கேட்பேன்ல. ஆக நீ போனால் அங்கே அவமானப்பட்டு தான் வரப்போகிற. இதில் நீ என்கிட்ட என்ன அந்யோன்யமாக இருக்க? நான் கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீ பதிலை சொல்லிடு. நீ சொல்கிறதுக்கு நான் கட்டுப்பட்டு வர்றேன். நம்ம உன் கூடவே காலம் முழுக்க குடும்பம் நடத்துறதுக்கு நான் ரெடி, உனக்கும் வீடு வாங்கி தர்றதுக்கு நான் ரெடி. ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள் முன்னால் நான் சொல்கிறேங்க. நேற்று வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குது, தண்ணி எனக்கு பிடிச்சிட்டு கூட வரல, கடையில் வாங்கின பிஸ்லரி வாட்டர் அக்வாஃபினாவா, அது என்ன கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி இதாக இருக்குது, என்னது ஸ்ரீ அக்வா, ஆமாம் இந்த கம்பெனி தண்ணியை வாங்கி நான் குடிச்சிட்டு 2 பாட்டில் வாங்கினேன். ஒரு பாட்டில் வந்து முழுசாக குடிச்சிட்டு ஒரு பாட்டிலில் வந்து 3/4 பாட்டில் தண்ணி இருக்குது. நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு மாத்திரம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க, இல்லை அவளை ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். சொன்னால் நான் இப்போவே போய் வீட்டிலோட போய் வாழ்கிறதுக்கு தயாருங்க. குடிச்சிட்டு வச்சுருக்கேங்க, 3/4 பாட்டில் தண்ணி இருக்குங்க. சரி, வீட்டுக்கு வர்ற தாகமாக இருக்குங்கிற என்ன பண்ணியிருக்கணும்? நான் பக்கத்தில் இந்த கேன் எடுத்து இந்தாப்பா குடிப்பான்னு சொல்லி தண்ணி எடுத்து கொடுக்குறேனே, அவள் அதை குடித்தாளா? என்ன பண்ணா? நீ எச்சி வச்சு குடித்த தண்ணி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் அழகர் அண்ணன் வீட்டில் போய் ஒரு செம்பு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து தெம்பாக பேசுகிறேன். இதிலேருந்து என்ன நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கிட்டீங்க? நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இதில் தான் சூர்யாவுக்கும் சுமிக்கும் உள்ள அந்த டிஃப்ரெண்ட்டை கற்றுக்கிட்டேன். அதாவது இதே சூர்யா எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் டிபி அட்டாக் ஆகி கோயம்புத்தூரில் வந்து ஜெயிலில் இருந்தப்போ வெளியே வந்ததுக்கப்புறமும் சரி, எனக்கு டிபி இருக்கிறது தெரியாமல் இருக்கும்போதும் சரி, எனக்கு டிபி இருக்கிறது தெரியாமையே வந்து சூர்யா கூட பல நாள் நான் பல
ஒன்றா இருந்திருக்கோம், புழக்கத்தை போட்டிருக்கோம்னே வச்சுக்கோங்களேன், கொடியேற்றிருக்கோம், அவசர கூட்டம் நடத்தியிருக்கோம், எதேதோ நடந்திருக்கு. அப்போலாம் ஒரு விஷயம்னா நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு இதுனா லிப்லாப் இருக்கும்ல, அப்போ நாங்கள் 2 பேரும் எனக்கு டிபி இருக்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே என் கூட ஒன்றா லிப்லாக் இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே எல்லாம் சொல்லிட்டாங்க, அவருக்கு வந்து சளி எடுத்து செக்கப் பண்ணோம், அவருக்கு உடம்புல வந்து டிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் பிழைக்கிறதே கஷ்டம், இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளே அவர் மரணம் அடைஞ்சிருவார், மண்டையை போட்டுருவார் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்தே தகவல் வந்துருச்சு. அப்படி இருந்து அவன் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டி அந்த திருச்செந்தூர் முருகன், பாண்டிமுனி, தூண்டி கருப்பு, இன்னும் எத்தனையோ சாமி முன்னால் வேண்டுதல் வச்சு சிக்கா எப்படியாவது உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர், சாதா கண்ணீர் இல்லை ரத்த கண்ணீர் விட்டவ தான் சூர்யா. இதை மாதிரி நீ இருந்திய இல்லை? எனக்கு டிபி இருக்கிறது வந்து ஜெயிலுக்குள்ளே உனக்கும் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? இல்லை நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்டையும் பேசியிருக்கேன், என் மையன்கிட்டையும் பேசியிருக்கேன், யாராவது வந்து என்னை வந்து பார்த்தீங்களா? ஐயோ நம்ம புருஷன் என்ன 6 மாதமோ 1 வருஷத்துலேயே செத்து போயிட போகிறாரு, நம்ம போய் பார்த்து அவர் என்னான்னு சொல்லி அவருடைய கடைசியாக நம்ம முகத்தெல்லாம் பார்க்க விரும்புவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் டாக்ஸி பிடிச்சி, இல்லை குடும்பத்தோட என் பேரன், என் மகன், நீ, எங்கள் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்னை பார்த்தீங்களா கோயம்புத்தூர் ஜெயிலில் வந்து? இல்லை. ஆனால் அவளே அதே சூர்யா நான் டிபி நோய் அட்டாக் ஆகி மாத்திரை சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் நான் 3 மாதமாக வெளியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மனுப்பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தது, பார்த்தது, அவளுக்கு தீபாவளிக்கு அங்கே பால்கோவா வாங்கி கொடுத்தேன், சுடிதார் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். திருப்பி அவள் தீபாவளிலாம் முடிச்சுட்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவள் வெளியே வந்தாள். வெளியே வந்த அன்னைக்கே நாங்கள் 2 பேரும் அங்கே கோயம்புத்தூரில் ரூம் போட்டு எல்லாமா இருந்தோம். நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன், இதில் எதுவும் ஒளிமறைவுலாம் இல்லை. அப்போ கூட எங்களுக்குள்ள அந்த லிப்லாக் எல்லாமே இருந்துச்சு. நான் இதை சொல்கிறதுல வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் யாரும் வந்து ஆபாசமாக நினைக்கக்கூடாது, இதில் உள்ள கருத்தை எடுத்துக்கிறணும், புரியுதா? அதாவது அப்போ கூட அவள் எனக்கு உள்ள டிபி இருந்தது, அட்டாக் ஆனது, நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டது எல்லாம் தெரிஞ்சும் வெளியே வந்த அப்போ அன்னைக்கே நாங்கள் நைட்டு ரூம் போட்டு எல்லாமே வந்து நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு. அவள் ஐயரவுப்படவே இல்லையே, என் கூட வந்து ஒன்றா தான் இருந்தால், எங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துச்சு. கசமுசாலேருந்து கலந்துரையாடலேருந்து ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்துச்சு. அப்படி உள்ளவ என் கூட வந்து ஒன்றா இருந்திருக்கக்கூடாதுல்ல, என் கூட ஒன்றா முத்தத்தை பகிர்ந்துருக்கக்கூடாதுல்ல. ஆக அவள் எங்கே எனக்காக அப்படி போனால் ஒரு உயிர் தானே, எப்படி போனால் என்ன, நம்ம சிக்காவுக்காக போயிட்டு போகுது. தெரியாததுக்கு முன்னால் வேறங்க. இப்போ நான் டிபி நோய் அட்டாக் ஆகியிருந்து அது வந்து சூர்யாவுக்கு தெரியாமல் நாங்கள் 2 பேர் இருக்கிறது வேறு. தெரிஞ்சதுக்கப்புறமும் என் கூட ஒன்றா இருக்கிறாங்கன்னா பரவாயில்லடா, உனக்கு வந்தது எனக்கு வந்தால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் கூட தயங்கலை. மாத்திரை போட்டியா, இப்போ உனக்கு டிபி இருக்கான்னு செக் பண்ணியா, வா ஆஸ்பத்திரிக்கு போவோம், உன் சளியை டெஸ்ட் எடுப்போம், இல்லை உன் பிளட்டை டெஸ்ட் எடுப்போம், உனக்கு கிளியராக இருந்தால் நான் உன் கூட ஒன்றா இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டு விலகுனாலா? இல்லை. எங்கே இருந்தாலும் நாங்கள் 1 வருஷம் 1.5 வருஷம் பிரிஞ்சிருந்த உடனே வந்தவுடனே நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோமா இல்லையா? இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான காதல். அதுதான் நான் வந்து அவகிட்ட வந்து எனக்கு அவள் கரெக்டாக செய்கிறா. நீ என்ன பண்ண? கம்மிங் டு த பாயிண்ட். ஒரு குடிக்கிற தண்ணியில் நான் வந்து ஒரு வாய் வச்சு குடிச்சிட்டேனா, அந்த தண்ணி வந்து எச்சி ஆயிருச்சான். அதனால் அந்த தண்ணி பாட்டிலில் இருக்கிற தண்ணியை கூட குடிக்காமல் பக்கத்து வீட்டில் போய் ஓசி வாங்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போறியே. அப்போ நீ எங்கே இருக்க? உன்னுடைய லெவல் எங்கே இருக்குது? என் சூர்யாவோட லெவல் எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா இல்லையா? எதுக்காக நான் சூர்யாவுக்காக வீடு கட்டி தர்றேன், எதுக்காக என் வருமானத்தை பூரா கொடுக்குறேன்? நீங்கள் என்ன உங்களுக்கு அவள் செய்வனை வச்சுட்டாளா? எனக்கு செய்வனையும் வைக்கலை, பில்லி சூனியமும் வைக்கலை, என்னை அவள் தலையண மந்திரமும் ஓதலை. உண்மையான அன்பை வச்சா, உண்மையான நேசத்தை வச்சா, உண்மையான பாசத்தை வச்சா. அதுக்கு மீறி என்னை தூக்கி இதயத்தில் வச்சா. அடிக்கடி என்னை அடிப்பா, மிதிப்பா, என்னை அல்லையிலேயே குத்துவா, என்னை என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை திட்டுவா. ஆனால் என்ன கோவப்பட்டாலும் அவகிட்டன்னு இருக்கிற ஒரு குணம் இருக்குது பற்றியா, அந்த நல்ல குணம். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குமாங்கல்ல. 4 திட்டுவா, அடுத்த நிமிஷம் என்னை அடித்தாலும் பிடிச்சாலும் அன்னலட்சுமி மாதிரி சோறு போட்டு வைப்பா. அதுதான் அவகிட்ட இருக்கிற ஒரு குணம். நான் ஏன் தெரியுமா உன் வீட்டுக்கு வர்றதில்ல? நான் ஏன் தெரியுமா உனக்கு எதுவும் நீ கேட்குறதெல்லாம் ஏன் என்னால் முடியாத? நீ இப்போ சமீபத்தில் கூட சொன்ன, ஒரு வீட்டு படத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு, இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்க, நான் என் கழுத்தில் இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் தர்றேன், அடமானம் வைங்க, இல்லைன்னா விற்றுருங்க, விற்றுட்டு எனக்கு மாதம் ஒரு 10 இல்லை 20 ரூபா டியூ அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ஏன் கொடுக்கல? என்னால் கொடுக்க முடியாதா? இல்லை எனக்கு வருமானம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட இருக்கிற அந்த நெருக்கம் இருக்குது பற்றியா, அது எனக்காக இல்லை. என்கிட்ட நீ நெருங்கவே இல்லை.
உன் மனசு, உன்னுடைய காதல், உன் அன்பு, உன்னுடைய பியார், உன்னுடைய பிரேமம் எல்லாமே அந்த சுகையில் இருக்கான் பாரு, அவங்கிட்ட இருக்குது. எவனோ ஒருத்தனை நீ காதலிப்ப, உனக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுக்கும் கறிமீன் வாங்கி கொடுக்குறதுக்கும் நான் ஏன் தெரியுமா இப்போ இந்த சமீப காலமாக ரொம்ப உன்னை விட்டு விலகி போனேன். முந்தையாவது உங்களுக்கு தெரியுமில்லங்க, வாரத்துக்கு ஒரு நாளாவது இல்லை மாதத்துக்கு ஒரு 3 தடவை 2 தடவையாவது போய் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் போய் பார்த்துட்டு வர்றவன் தானே நான். அந்தளவுக்கு நான் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த அன்னைக்கு கூட யோசித்தேன். காலையில் இந்த கோகுல் வந்துட்டான், திலீப்பா இருக்கான், அவள் எல்லாம் குடும்பமாக இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது அவள் மாத்திரம் பாரு, அவள் பிள்ளைகளோட கோகுலு திலீப்பா அவன்னு சொல்லி அவள் புருஷன் காலையிலே போன் அடிச்சிட்டான். சத்தியமாங்க, காலை எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், அவனுக்கு எங்கிட்டு தான் மூக்கு வெறுக்குதுன்னு தெரியலை. பிள்ளை விஷயத்தில் அவ்வளோ கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கான். இன்றைக்கி முகரம் பண்டிகை, ஸ்கூல் லீவு, நாளை கழிச்சு லீவுன்னு சொல்லி காலையிலே அவன் வீட்டுக்கு எப்படி வந்தான், அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து 4:30 மணி 5 மணிக்கு பஸ் ஏறி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான். கரெக்டாக 9:30 மணிக்கு பாலவனாயம் அடிக்கிறான். அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இவ்வளோத்துக்கு அவன் ஃபோன் பண்ணலை, அங்கே ஹாஸ்டலுக்கு எதுவுமே தொடர்பு இல்லை. ஆனாலும் அவனுக்கு துடிக்குது, மூக்கு வேர்க்குது. கரெக்டாக ஃபோன் அடிச்சிட்டான். பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டானா, என்ன பண்ணுறான், அங்கே கோகுல்கிட்ட கொடு அப்படின்னோன்னு அவன் வாங்கி வந்துட்டேப்பா அப்படிங்கிறான். திலீப்பா என்னடா பண்ணுறான் அப்படிங்கிறான். திலீப்பா தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி தூங்கட்டும், அம்மாட்ட சொல்லி ஏதாவது நல்லது பொழுது வாங்கி சாப்பிடு அப்படிங்கிறான். அதுபோக அப்பா எனக்கு நீ வரும்பொழுது ஏதாவது பணம் சேர்த்து கொண்டு வாப்பா, அவன் செலவுக்கு யார் கோகுல் கேட்குறான். அப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, நம்ம குடும்பம் இப்படி பக்கத்துலேயே இருந்தோம், எங்கேயோ இருக்கான் பாலவிநாயகம். அவன் எங்கேயோ இருக்கிறவன் என்ன தான் குடிகாரனாக இருந்தாலும், என்ன தான் அவன் முள்ள மாதிரியாக இருந்தாலும், என்ன தான் அவன் குடும்பத்தை விட்டுட்டு இருந்தாலும், நம்ம பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பொண்டாட்டி எவன் கூட இருந்தால் நம்மளுக்கு என்ன. ஆனால் கரெக்டாக இருக்கால்ல, ஊர்மேயாமல் உலகத்தையே சுற்றுனவ ஒரு காலத்தில், சிங்கப்பூர் கத்தாருன்னு சொல்லி போனவ இன்றைக்கி அந்த ஊர் மேயறதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தனுக்காக அங்கே உட்காந்து வாழ்கிறாள்ல. எங்கேயோ அவள் வாழ்ந்துட்டு போட்டோம். நமக்கு தேவை என்ன, நம்ம பிள்ளையோட படிப்பு, அவன் காலேஜ் படிக்கணும், சின்னவனை நல்லா படிக்க வைக்கணும், ஏதோ அவன் கூட இருந்தாலாவது ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு என்றைக்கினாவது நம்ம கூட அவள் செட்டில் ஆவா அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல. அதை பார்க்கும் பொழுது எனக்கு பொறாமையாக இருக்குது. பாலவிநாயகத்தை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குங்க. நம்ம கூட பாலவிநாயகமாக பிறந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தேன் நான். என்ன தான் குடும்பம் எங்கே இருந்தாலும் அவன் குடும்பத்தை அப்படியே கண்ட்ரோலாக கட்டி காப்பாற்றுறதில்ல அவனும். என்ன தான் அவங்க அம்மா அன்னைங்களை பிரிஞ்சிருந்தாலும், பாலவிநாயகத்தையே பிரிஞ்சிருந்தாலும், பாலவிநாயகத்தை விட்டு கொடுக்காத பொண்டாட்டியா சூர்யாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும். அப்போ என் பொண்டாட்டி எப்படி இருக்கணும், எனக்கு விசுவாசமாக இருக்கணும்ல. ஆனால் அவள் யாருக்கு விசுவாசமாக இருக்கா, எவனோ ஒருத்தன் எங்கேயோ இலங்கையில் இருக்கான், அவனை நான் திட்டிட்டேனா, கமாண்டில் திட்டினேனா, கமாண்டில் நான் திட்டவே இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், அவனை தூக்கி பிளாக் போட்டேன். உடனே அவன் போய் அங்கே போய் புரணி பேசினான், எல்லாரையும் பிளாக்கில் போடுறாரு வைக்கிறாருன்னு சொல்லி அவளை பட்டன் போட்டு ஏற்றி விட்டான். அதுக்காக நான் அவனை 2 வார்த்தை பேசுனது வாஸ்தவம் தான். உடனே உட்காந்துக்கிட்டு இவன் அங்கேருந்து ஏறி அடிச்சுக்கிட்டு இங்கே வர்றதும் நீங்கள் நல்லா பாருங்களேன். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா கிளம்பி இங்கேருந்து சிறுலிபுத்தூர் வரைக்கும் போகிறான். அத்தனை வருஷம் இவ்வளோ நாள் ஆச்சு, கிளவி வெளியே பெட்ரோல் வெளியே எம்பிட்டு நாளுங்க ஆகுது. இன்ன வரைக்கும் அவன் மேலே போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காள இல்லை. ஆனால் அவனுடைய ஃபோட்டோவையும் அவனுடைய வீடியோவையும் போட்ட உடனே மாத்திரம் வேகமாக ஒரு ஆளை சோடி போட்டு இங்கேருந்து மூக்குப்பிடியவும் கையில் பிடிச்சிக்கிட்டு சிறுலிபுத்தூர் மூக்குப்பிடிக்கும் இந்த இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஆனால் மூக்குப்பிடியை வா துணைக்கு வான்னு சொல்லி என்னையை கூட கூப்பிடல. நான் கூப்பிட்டா விளக்கு மாற்ற கொண்டே அடிப்பேன். ஏண்டி எச்சக்கலை, எவனோ ஒருத்தன் அவனுக்கு அவன் போட்டாவை போட்டதுக்கு நான் போய் நிற்கணுமா ஸ்டேஷனுக்கு, நான்லாம் வரமாட்டேன்ட்டுருவேன், விளக்கு மாற்ற கொண்டே சாத்திடுவேன், இல்லைன்னா செருப்படி கொடுப்பேன். அதனால் என்னையை கூப்பிடல. அந்த மூக்குப்பிடியை கூட்டிகிட்டு போய் இங்கேருந்து நீ சிறுலிபுத்தூருக்கு போயிட்டு வர்ற, இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு, இந்த அம்மா இப்படி பண்ணுது, இந்த இவருடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சிறுலிபுத்தூருக்கு போகிறேன். இதே உன் பெத்த பிள்ளைக்கு இந்த இருக்க மதுரை சைபர் கிரைம் அவனுடைய ஃபோட்டோவை போட்டதுக்கு போய் அங்கே போய் நீ கேட்கல, அதே மூக்குப்பிடி ஏன் வரல? அப்போ இதில் என்ன உங்களுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்குது. ரெண்டாவது, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக என் வீடு வரைக்கும் இங்கே வரைக்கும் எங்கள் அம்மா வீடு வரைக்கும் ஏறி வர்ற. ஏன் தைரியமான பொம்பளை நேராக சூர்யா வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே. அங்கே வந்தால் என்ன ஆகும், ஏற்கனவே உன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதுக்கு நீ வாய்தாக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிறது பயம் இருக்குல்ல. அதனால தானே அவ்வளோ தூரம் வராமல் நான் இழிச்சாவா பையன் என்னை ஏறி மேய்ஞ்சிடலாங்கிறதுக்காக தானே எங்கள் அம்மா வீடு வரைக்கும் ஏறி என்னை பயமுறுத்துற, மிரட்டுற. அப்படியே லைவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீ இப்போவே கேட்கணும், லைவ் முடிகிறதுக்குள்ளே கேட்கணும், நீ அரட்டுற மிரட்டுற அடிக்க வர்ற பாயிற. நான் ஒன்று சொல்லவா, அன்பால் கட்டுப்படுத்தலாம் யாரையும், அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவே நான் கிடையாது.
என்னை அடித்து ரோட்டில் இழுத்து போட்டு குமுறுன்னு குமுறி என்னை வந்து மன்னிப்பு கேளுனா கூட நான் கேட்க மாட்டேன். ஆனால் அன்புக்காக கேட்பேன். அன்றைக்கி என் மேலே தப்பு இருந்துச்சு. இதே போன தடவை சுகைல்கிட்ட மன்னிப்பு கேட்டப்போ உங்களுக்கு தெரியுமில்லைங்க. சரி ரைட்டு ஓகே, ஏதோ அவன் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்புன்னு என் மனசாட்சிக்கு உறுத்துச்சு. நான் மன்னிப்பு கேட்டேன் அன்னைக்கு. ஆனால் முந்தா நாள் நடந்த விஷயம் ஒரு உப்பு சப்புக்கு இல்லாத பிரயோஜனம் இல்லாத விஷயம். அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்க? நான் போய் என் பொண்டாட்டியோட லைவில் போய் எலிப்புழுக்க வியாபாரம் எப்படி போகுதுன்னு கேட்டதுக்கு இவனுக்கு என்ன வந்துச்சு? இவன் என்ன பெரிய இவனா? அப்படியே வந்து வர்றவங்க போகிறவங்கள பூரா பிளாக், வர்றவங்க போகிறவங்கள போடுறது விடு. அப்படி தான் நல்ல மனுஷன் எம்டிஸு அந்த தூக்கி பிளாக்கில் போட்டேன். எவ்வளவோ பேர், பத்து பிரியா, அப்புறம் அவர் பேர் என்ன வந்தித்தேவன், அப்புறம் கிடாக்கறி குழம்பு, அண்ணன் பேரிஸ் கமல், எம்புட்டோ பேர் தூக்கி நீ பிளாக்கில் போட்டான் அவன். ஆனால் அதையெல்லாம் மீறி உனக்கும் சரி ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. யார்? சுகையில் உன்னையும் சேர்த்து வைக்கிறக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்றைக்கு இருந்தாலும் அன்னைக்கிட்ட வந்து யார்? என்கிட்ட நம்ம சிக்கா மாமா கிட்ட வந்து அத்தை போய் சேர்ந்துருவாங்க, அன்னைக்கிட்ட போய் அண்ணி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தானே அவங்கெல்லாம் வந்து உனக்கு தினம் கமெண்ட் போடுறாங்க. அவங்கள நீ மதிக்கிறிய? எவனோ ஒருத்தருக்காக ஓடி வர்ற அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து என்னை எங்கே வர? நான் ஒன்று சொல்லவா, அன்பால் எதையும் சாதிக்கலாம், அதிகாரத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இன்றைக்கி கூட காலையில் சொல்கிறேங்க, இந்த கடவுள் மேலே ஆணையாக, என் தாய் மேலே ஆணையாக சொல்கிறேன். இன்றைக்கி கூட ஃபோனை போட்டு இப்போ நீ காலையில் போட போகிற 8 நிமிஷம் வீடியோவில் நீ சுகைல்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் சும்மா விடுவேன், இல்லைன்னா நான் ஸ்டேஷனுக்கு வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறான். காலையிலே மிரட்டுறாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லவா, தப்பு செஞ்சால் சின்ன பிள்ளை காலில் கூட விழுவேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கி இந்த அவார்டு வாங்கினதுக்கு காரணமே நாங்கள் தான் மாமா. எங்களுக்கு இங்கே காலில் விழுயா, எங்களுக்கு மரியாதை செலுத்துன்னு சொன்ன உடனே நான் பட்டுன்னு காலில் விழுந்தேனே, எல்லார் காலிலையும் விழுந்தேனே. அதுதான் நான், என் குணம் அதுதான். எதுக்காகவும் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டேன். என் மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். அதே நேரம் எனக்காக இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் இன்றைக்கி திங்கிற சோறு ஒரு பருக்கனாலும் அது உங்களால் வந்ததுன்னு சொல்லி உணர்ந்த வேணாம். அதனால தான் உங்கள் எல்லார் காலையும் நான் விழுந்தேன் அன்றைக்கி லைவில். ஒரு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் தயக்கம் இல்லாமல். இதுதான் நான். ஆனால் அதை மீறி நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து நிற்பேன். இந்த படம் மயிரெலாம் என்கிட்ட ஓட்டக்கூடாது. நான் கிளம்பி நேராக இனிமேல் எங்கள் அம்மா வீட்டில் லைவே போட மாட்டேன். நேராக இனிமேல் அங்கே தான் போடுவேன். முடிஞ்சால் நீ அங்கே ஏறி வா பார்ப்போம். இவ்வளோ பேசுகிறீல, தைரியமான பொம்பளை தானே, நேராக கிளம்பி அங்கே வா. நாங்கள் 2 பேர் வீட்டில் தான் இருப்போம் 6 மணி லைவில். 1 மணி நேரம் உனக்கு டயம் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது நீ பார்க்குறியா? அன்பால் பேசு, கட்டுப்படுத்து. அன்றைக்கி கூட பாலவிநாயகத்து கூட நான் மன்னிப்பு கேட்டதுக்கு நிறையா பேர் சங்கடப்பட்டீங்க. காரணம் அதுக்கு ஒரு விஷயம். சரி ரைட்டாக அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, தடங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தயக்கம் இல்லாமல் மன்னிப்பு கேட்டேன். அதுக்காக எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்பேன், எல்லார் காலையும் நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் பகல் கனவு காணக்கூடாது. கேட்க வேண்டிய இடத்துல கேட்பேன். இல்லாட்டினா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என் வழியை பார்த்துட்டு தான் என் கேரக்டர். புரிஞ்சதா? இன்னும் ஒருக்கா வந்துக்கிட்டு சுகைல்கிட்ட மன்னிப்பு கேளு, சுண்டல்கிட்ட மன்னிப்பு கேளு, மிண்டல் தனமாக பேசிக்கிட்டு இருந்த பிஞ்சு போயிரு பிஞ்சு. அப்படியா? என்னை பார்த்தா தான் ஆள் முறுக்கு மாதிரி இருப்பேன். ஆனால் நான் பழைய கிறுக்கு தெரியுமா? மூட வேண்டிய டோக்கனை மூடிக்கிட்டு அமைதியாக போ, இல்லைன்னா ஓகே பாய்.